அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். படைத்த இறைவனின் மாபெரும் கிருபையினால் முத்துப்பேட்டை பைத்துல் மால் அல் முஸ்லிமீன் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் இனிதே நடந்து கொண்டு வருகின்றன. எங்களுடைய செயல்பாடுகளில் சிலவற்றை நாங்கள் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றோம். அவைகள் அரசு அறிவிக்கக்கூடிய மக்களுக்கான சேவைகளையும் சலுகைகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது, வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி வழிகாட்டி முகாம்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவது, போதையில் சிக்கிய இளைஞர்களை போதை பழக்கத்தில் இருந்து வெளிவருவதற்காக கவுன்சிலிங் கொடுப்பது, போதை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய தீமைகளை அவரிடம் எடுத்துச் சொல்லி அவர்களை மீட்பதற்கு முயற்சி செய்வது, மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி மற்றும் கவிதை போட்டிகளை நடத்தி அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக பரிசு வழங்குவது, விபத்து மற்றும் பிரசவ நேரங்களில் அவசர இரத்த தான கொடையாளர்களை ஏற்பாடு செய்து அவர்களின் உயிரை காப்பாற்ற முயற்சி செய்வது, விபத்து, புயல், வெள்ளம், இயற்கை சீற்றம் இவைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து மக்களை காப்பாற்ற மீட்பு பணிகளை செய்வது, புயல், வெள்ளம் போன்ற பேரிடர் நேரத்தில் அவர்களுக்கு பொருளாதார உதவி மற்றும் பொருள் உதவி செய்வது, அவசர உதவி, உயிரை காப்பாற்றுவதற்காக அவசரமாக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து அந்த பொருளாதாரத்தை அறக்கட்டளையே பொறுப்பேற்றுக் கொள்வது, ஏழை மக்களின் மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்வது, மருத்துவத்துக்கான உதவிகள் ஏற்பாடு செய்வது, கணவனால் கைவிடப்பட்ட கணவனை இழந்த பெண்களுக்காக மாதம் ஒரு முறை ஊக்கத்தொகை கொடுப்பது, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான பெற்றோர்களுக்காக மாதம் ஒரு முறை ஊக்கத்தொகை, மாதம் மாதம் மாத்திரை மருந்துகள் வாங்கி கொடுப்பது, வீட்டு வாடகைக்கு பொறுப்பேற்பது போன்ற செயல்பாடுகளை செய்து வருகின்றோம். அதுபோல ஏழைகள் மற்றும் அனாதைகள் ஆகியவர்களுடைய ஜனாசாவை நாமே பொறுப்பேற்பது, சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமைகளுக்கு எதிராக சட்ட ரீதியாக போராடுவது, வரதட்சணையால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி எடுத்து மக்களிடம் பிரச்சாரம் செய்வது, பசித்தவருக்கு உணவளிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் வாரம் ஒரு முறை ஏழைகளின் வீடுகளை தேடி அவர்களுக்கு உணவுகளை கண்ணியமான முறையில் கொடுப்பது, இப்படி பல விடயங்களை, நன்மையான காரியங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். இது போன்ற நன்மையான காரியத்தில் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இந்த அனைத்து சேவைகளிலும் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. நீங்கள் மாதம் மாதம் தரக்கூடிய 50-100 ரூபாயில் இருந்துதான் இந்த சேவையை தொடர்கிறோம். தங்கள் அனைவரையும் அறக்கட்டளையில் இணைந்து பயணிக்க அழைக்கின்றோம். அதே போன்று முத்துப்பேட்டை பைத்துல் மால் அல் முஸ்லிமின் என்ற அறக்கட்டளை எப்படி தொடங்கப்பட்டது என்பதை பார்ப்போம். பைத்துல் மால் உருவாகுவதற்கு முன்பாக சிறு குழுவாக மந்த்லி சதக்கா என்ற வாட்ஸ்அப் குழு நியமித்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய சகோதரர்களிடம் மாதம் ஒரு முறை அவர்களால் முடிந்த அளவு 50-100 என்று வசூல் செய்து நமது நட்பு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகளை சந்தித்து உதவி செய்து வந்தோம். நாளடைவில் நமது பகுதிகளில் தேவை உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதை கவனித்து இந்த குழுவை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் முத்துப்பேட்டை பகுதிகளில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடும் முத்துப்பேட்டை பைத்துல் மால் அல் முஸ்லிமீன் என்ற அறக்கட்டளையை தொடங்கினோம். அதை அதிகாரப்பூர்வமான முறையில் அரசியல் சட்ட சாசனங்களுக்கு உட்பட்டு பதிவு செய்தோம். இறைவனின் மாபெரும் உதவியால் பல சேவைகளை இறைவனின் பொருத்தத்தை நாடி செய்து கொண்டு வந்துள்ளோம். நண்பர்களால் தொடங்கப்பட்ட இந்த சிறு குழு நாளடைவில் 280 உறுப்பினர்களை கடந்து சென்றிருக்கக்கூடிய பெரிய குழுவாக மாறியது. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் மீது இந்த மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் வீணடிக்க மாட்டோம். இறைவனுக்கு அஞ்சியே எங்கள் ஒவ்வொரு நகர்வும் இருக்கும் என உறுதிமொழி அளிக்கின்றோம். நாங்கள் இதில் வழிமுறைகளை வைத்துள்ளோம். மாதம் மாதம் தரக்கூடிய சந்தாதாரர்களுக்கு வரவு செலவுகள் எந்த நேரத்தில் எதற்காக செலவு செய்யப்பட்டது என மாதம் இறுதியில் பதிவு செய்வோம். பொதுவாகவே நன்மையான காரியம் செய்கிறோம் என்றால் பல தடைகளும் அவதூறுகளும் வருவது சகஜம்தான். அதன் அடிப்படையில் எங்கள் கோட்பாடு என்னவென்றால், எவ்வாறு இறைவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மாலின் நிதிகளை அவர்களுக்கு ஹராமாக்கி கொண்டார்களோ அதுபோல முத்துப்பேட்டை பைத்துல் மாலில் இருக்கக்கூடிய நிதிகள் நிர்வாகிகளான எங்களுக்கு பயன்படாது, அவற்றை எடுக்க மாட்டோம் என்று உங்கள் மத்தியில் உறுதி அளிக்கின்றோம். நம் சகோதரர்கள் பலருக்கு இந்த சந்தேகம் உண்டு. என்னவென்றால், இவர்கள் செய்யும்
உதவிகளுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது என்று. முன்பே குறிப்பிட்டது போல சந்தாதாரர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்து நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு எந்த கட்சி இயக்கங்களிடமோ ஜமாத் குழுவினர்களிடமோ பணம் வருவதில்லை. சந்தாதாரர்கள் 10 ரூபாய் தந்தாலும் அதற்கான ரசீது அவர்களுக்கு கொடுக்கப்படும். அன்பான சகோதர சகோதரிகளை, எங்களை எதிரியாக நினைக்க வேண்டாம். அனைவரிடமும் இணக்கத்தோடு சேர்ந்து நன்மையான காரியம் செய்ய வேண்டும் என ஆசைப்படுகின்றோம். நன்மையான காரியத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம். தீமையான காரியங்களை விட்டு விலகுவோம். எங்களை நன்மையான காரியத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பசித்தவருக்கு உணவளிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் வயதான பெண்மணிக்கு உணவு கொடுத்ததற்காக அவர்களின் பிரார்த்தனை என்னவென்று உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம், பாருங்கள். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் கோடி 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 கோடியா வாழணும். அல்லாட புண்ணியமா அல்லாதான் முகம் பார்க்கணும். மனிதரெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாதான் முகம் பார்க்கணும். அல்லா அத்தனை பேரும் எனக்கு வஜியார கொண்டாந்து கொடுத்துட்டாவோ. என் அங்கம் குளிரனா அங்கு குளிர்ந்து போய் நல்ல மாதிரியா வாழணும். அல்லா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உலக ஆதாயங்களுக்காக இல்லை என்பதை உங்கள் முன் சமர்ப்பித்து விட்டோம். படைத்த இறைவனின் பொருத்தத்தை நாடி எங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் இனிமேல் இன்னும் வீரியமாக நடைபெற உங்களுடைய துஆக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். படைத்த இறைவன் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.